அரிசி முறுக்கு வெறும் அரிசி மாவு மட்டுமே பயன்படுத்தி செய்கிற இந்த முறுக்கு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்குவோம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். கப் அரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து அரிசி மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி உதிர்த்து கலந்த பிறகு அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு அதை வறுத்துருக்கோம், அப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை இதோட சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் சீரகம் இதோட மிக்ஸ் பண்ணிடுவோம். 1/4 டீஸ்பூன் ஓமம் அதை எடுத்து வார்ம் வாட்டரில் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு மிக்சியில் என்னுடைய மீனாஸ் கிச்சன் ஓமப்பொடி ரெசிப்பியில் சொல்லியிருப்பேன், ஓமத்தை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறது, அது மாதிரி மிக்சியில் ஓட்டிட்டு ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அந்த வாட்டரையும் இதோடு சேர்த்து மாவு பிசையும் போது சேர்த்துருவோம். நல்ல வாசமாக இருக்கும். எல்லாம் நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு பிழிகிற அளவுக்கு மாவை பிசைஞ்சிடும். இந்த மாதிரி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஸ்டார் அச்சு இதை யூஸ் பண்ணி முறுக்கு பிழியணும். இந்த மாதிரி வட்டமாக இதை நமக்கு தேவையான சைஸ்க்கு இதை பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். இந்த மாதிரி இதை எண்ணெயில் போடணும். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே இதை முறுக்க போடலாம். இப்போ ஃபியூ செகண்ட்ஸ்லேயே முறுக்கை திருப்பி விட்டுறணும். இப்போ பாருங்கள், ஃபியூ செகண்ட்ஸில் திருப்பிட்டேன். அனதர் ஃபியூ செகண்ட்ஸில் இதை எடுத்துடணும். இதை எடுத்து ஒரு டிஷ்யூ ஷீட்டில் வச்சுட்டு அடுத்த பேட்ச் போடுவோம். அது போட்டு இதே மாதிரி ஃபியூ செகண்ட்ஸில் எடுத்த பிறகு இந்த பேட்சை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுவோம். அப்போ தான் இந்த அரிசி முறுக்கு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள், செகண்ட் பேட்ச் முறுக்கு இதை இப்போ எடுத்துட்டேன். இதை எடுத்த பிறகு இதை எடுத்து ஒரு டிஷ்யூவில் வச்சிடலாம், அல்லது ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. வச்ச பிறகு இப்போ ஃபஸ்ட் பேட்சில் போட்ட அந்த முறுக்கை போட்டு நல்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருவோம். பாருங்கள், நான் ரெண்டாவதாக போட்ட அந்த 2 முறுக்கு அதனுடைய சத்தமெல்லாம் அடங்கிருச்சு, எல்லாம் ஓசையெல்லாம் அடங்கி நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ அதனுடைய கலர் பாருங்கள், ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் எடுக்க வேண்டிய பதம். இப்போ தான் இந்த முறுக்கு நல்ல அரிசி முறுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை எடுத்த பிறகு 2வது பேட்சில் போட்ட ஃபியூ செகண்ட்ஸில் எடுத்து அந்த முறுக்கை போடுறேன். இதையும் அதே மாதிரி எடுத்துருவோம். இதுதான் அரிசி முறுக்கு. அரிசி முறுக்குக்கு பெயர் பெற்ற மணப்பாறை அரிசி முறுக்கினுடைய அதே க்ரன்ச்சினஸ் இதில் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த பேட்சாக இந்த மாதிரி நிதானமாக போட்டு எடுக்கணும். அடுப்பு ரொம்ப வேகமாக எரிஞ்சு எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. அரிசி மாவில் மட்டுமே நம்ம இந்த முறுக்கு பிடிக்கிறதுனால எண்ணெய் ரொம்ப காஞ்சா போட்ட உடனே சிறந்துடும். அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நிதானமான சூட்டில் 2 முறை ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்ல க்ரன்ச்சியோடு எடுக்கலாம். செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.